அடுத்த அகழ்வாராய்ச்சி இடம் அழகன்குளம். அழகன்குளம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ராமநாதபுரத்துல அழகன்குளம் அப்படிங்கிற பகுதிகளில் 1984 முதல் முறையா தொல்லியல் அகழாய்வு நடக்குது. ஸோ நிறைய பொருட்களை என்ன பண்றாங்க அப்படின்னா உலகத்தின் வெளிச்சத்திற்கு கொண்டு வராங்க. முக்கியமா 15,000த்திற்கும் அதிகமான பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் அனைத்தும் 2000 காலத்திற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது போக சங்க இலக்கியத்துல தொண்டி மற்றும் கொற்கை, அதாவது தொண்டி அப்படிங்கிறது ராமநாதபுரத்துல இருக்கு, கொற்கை அப்படிங்கிறது தற்போதைய தூத்துக்குடியில இருக்கு. இந்த 2 நகரத்திற்கும் இடைப்பட்ட ஊனூர் அல்லது மருங்காப்பட்டினம், ஊனூர் அல்லது மருங்காப்பட்டினம் தான் தற்போதைய அழகன்குளம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2ஆம் வேலண்டைன், 1ஆம் தியோடெசியஸ், 1ஆம் அக்காட்டியஸ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ரோம நாட்டு பேரரசர்கள். இவர்கள் காலத்து செம்பு நாணயம் எங்க இருந்திருக்கு அப்படின்னா அழகன்குளத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போக அழகன்குளத்துல ஒரு பானை ஓடு கிடைச்சிருக்கு. அந்த பானை ஓட்டினுடைய கால அளவை பார்க்கும்போது 2000 வருடத்திற்கு முற்பட்டது. அந்த பானை ஓட்டுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கீறல் கோட்டோவியம் இருக்கு. அந்த கீறல் கோட்டோவியம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா கப்பல். தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோம நாட்டு செம்பு நாணயம் கிடைச்சிருக்கு, கீறல் கோட்டோவியம் அதுவும் கப்பலை வெளிப்படுத்துது. எனவே அழகன்குளத்திலிருந்து ஒரு கப்பல் எங்க போயிருக்கலாம், வணிகத்திற்காக ரோம நாட்டுக்கு போயிருக்கலாம், அதனுடைய ஓவியம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது அப்படின்னா அழகன்குளம்.